ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சாரியை எப்படி மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் கலர் சாரியில் வந்து முந்தானி பார்ட்டில் மட்டும் கொஞ்சமாக நெட்டு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாரீ ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கலந்து இருக்குது. பார்டரும் இருக்குது. இதை எப்படி மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து இதை நம்மகிட்ட கொடுக்கும்போது இந்த சாரியை வந்து ரொம்ப சிம்பிளான மாடலில் ஸ்டிச் பண்ணால் போதும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபீடிங் மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாரியில் உள்ள பார்டரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிடலாம். அதுக்கு வந்து தையல் வந்து ரொம்ப பெரிய தையலாக தான் போட்டிருப்பாங்க எந்த சாரியிலனாலுமே, அதனால் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பார்டரை ட்ரெஸ்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்டர் வந்து ரொம்ப நீளமாகவே கொடுத்துருக்கிறதுனால பாட்டம் போர்ஷனில் ஃபுல்லாகவே கொடுக்குறதுக்கு இது நல்லாவே தாராளமாக காணும். ஸோ நம்ம இதை வந்து தனியாகவே எடுத்து வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டே இந்த பார்டரை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு முந்தானி பார்ட்டில் நெட்டு கிளாத்தில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைடுமே ஃபீடிங் ஜிப் இன்விசிபிளாக வச்சுருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா கட்டிங்கில் இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஷாலும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஷாலும் ரெடி பண்ணியிருக்கோம். ஷால் போர்ஷனுக்குமே இந்த பார்டரும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்டரை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த சாரியில் பார்டர்லையும் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால இது இந்த ஷாலுக்குமே அட்டாச் பண்ணதுக்கு பிறகு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு.